ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தேகி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணதோஸ்மி முதான்வகம். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்குதித்தன் உலகமுய்ய. ஸ்ரீ குருபியோ நமः. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அன்பர்களுக்கு நமஸ்காரம். அருணகிரி கண்ட அழகன் என்ற தலைப்பில் கந்தர் அலங்காரன் பாடலும் அதன் விளக்கமும் வரிசையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 42வது பாடலும் அதன் விளக்கமும், அதற்கு பின் 43வது பாடலும் அதன் விளக்கமும் சொல்ல இருக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டு கருணை கடலாம் கந்தவேளின் திருவருளை பெற்று உய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதலாவதாக பாடல் 42. நிணம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணம் காட்டியாண்ட குரு தேசிகன் நம் குறச்சிறுமான் பணம் காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கண் வாய்த்ததுவே. இந்த பாடலுக்கான விளக்கம். கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றச் செய்கின்ற உடம்பை அகன்று ஒப்பற்ற முக்தியை அடியேன் அடைந்து நிலை பெற்றிருத்தற்கு நிற்றற்குரிய குணத்தை எனக்கு காட்டி அருளி அடியேனை ஆட்கொண்ட குருநாதன் அழகிய குரவர் குலத்தில் தோன்றிய இளம் மான் போன்ற வள்ளி நாயகியாருடைய பாம்பின் படத்தை ஒத்து விளங்குகின்ற அல்குவின் பொருட்டு உள்ளம் உருகுகின்ற குமாரக் கடவுளின் பாதமாகிய தாமரை மலரை பணியாத சென்னியாகிய இந்த அவயவம் எந்த விதமாக வந்து அடியேனுக்கு இந்த வண்ணம் கிடைத்தது. இந்த பாடலின் கருத்து, எடுத்த இப்பிறப்பை கொண்டு இனியொரு பிறப்பை எடா வண்ணம் ஞானோபதேசம் புரிந்து ஆட்கொண்ட ஞான பண்டிதர் செம்மலர் நோன்றாட் கமலங்களை வணங்காத தலை எனக்கு ஏன் வாய்த்தது என்பதாகும். அடுத்து வருவது பாடல் 43. கவியால் கடல் அடைந்தோன் மருகோனை கணவன கட்செவியால் பணியணி கோமான் மகனை திரல் அரக்கர் புவியார்ப்பு எழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கண் கூடியவே. இந்த பாடலுக்கான விளக்கம். குரங்குகளை கொண்டு சமுத்திரத்தை அணை கட்டி அடைத்த விஷ்ணுமூர்த்தியின் மருகராகிய முருகக் கடவுளை கூட்டமாகிய படங்களை உடைய பாம்பை கொண்டு ஆபரணமாக பூண்டுள்ள சிவபெருமானுடைய புதல்வரை வலிமையுடைய அவுணர்கள் வாழ்கின்ற உலகங்களெல்லாம் கதறுதலால் பெரிய ஒலியுண்டாக ஏவிய போர் தொழிலில்
வல்ல வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானை அன்போடு வணங்கி கும்பிடாத கைகள் அடியேனுக்கு எவ்விதம் வந்து இங்கே சேர்ந்தன. இந்த பாடலின் கருத்து: திருமால் மருகரே, சிவகுமாரரே, அசுரகுல காலரே, தேவரீரை தொழாத இக்கரங்கள் அடியேனுக்கு எவ்வாறோ வந்து சேர்ந்தன. இனியாவது தொழச் செய்து அருள் புரிவீராக என்பது ஆகும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கணேஷ். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.